எல்லோருக்கும் தெரியும். உலகம் உலகம்தான், மார்க்கம் மார்க்கம் தான், தீன் தீன் தான், துன்யா துன்யா தான். துன்யாவுடைய காரியங்களாக இருந்தால் எந்த விதமான விளம்பரங்களோ அறிவிப்புகளோ தகவல் பரிமாற்றங்களோ தேவையே கிடையாது. உலகத்தினுடைய காரியம் ஒன்று செய்யணும் சொன்னா யாரும் அழைப்பிதழ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. எத்தனையோ சினிமாக்கள் வெளியாகின்றன. அந்த சினிமாக்களுக்கு எந்த நடிகர் சங்கமோ அல்லது இயக்குனர் சங்கங்களோ அல்லது பாடல் ஆசிரியர்களோ இயக்குனர் வேற யாரும் நம்மளை வந்து அழைப்பு கொடுக்கிறாங்களா? அல்லது இந்த மாதிரி படங்கள் வெளியாகுது, நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க கேட்கிறாங்களா? கிடையாது. ஆனால் அதை நோக்கி ஒரு சிறு கூட்டம் அல்ல, பெருங்கூட்டம் போகிறது. அதுதான் யதார்த்தம். அது என்ன காரணம்? அது துன்யா, உலகம், ஷைத்தான். என்ன காரணம்? உலகமே ஷைத்தானுடைய வலைகளால் பின்னப்பட்டதுதான். அதை நோக்கிதான் இந்த உலகம் போகும். அதுதான் இயல்பு. அதை தாண்டி நல்லவர்களாக, சூழத்துக்கு சொந்தக்காரர்களாக, நேர்மக்களாக வாழ்வது என்பது மிக மிக குறைவானவர்களாகத்தான் உலகத்தில் வாழ்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட காரியங்களை முன்னெடுத்தார்கள் உலகத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்த அந்த சீர்திருத்த பணிக்கு ஆதரவு இருந்ததா? அவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைத்ததா? கண்டிப்பாக இல்லை என்பது வரலாறாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகிற பொழுது நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு நாம் எல்லோரும் தெரிந்த விஷயம். ஞாபகம் ஊட்டுவதற்காக இதை நாம் சொல்கிறோம். என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 ஆண்டுகள் சொந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த மஹல்லாவிலே பிறந்து இந்த மஹல்லாவிலேயே வளர்ந்து ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த மஹல்லாவாசிகள் எல்லோருக்கும் தெரியும் அல்லவா? அதுபோல அந்த மக்காவிலேயே பிறந்து வளர்ந்து ஆளாகி 40 ஆண்டுகள் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலைக்குன்றிலே ஏறி நின்று கொண்டு கேட்கிறார்கள், நான் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த எடுப்புல நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது உண்மை என்பதாக சொல்லல. நான் ஒரு விஷயம் சொன்னால் அதை நீங்கள் உண்மை என நம்புவீர்களா என்பதாக கேள்வியை தொடுக்கிறார்கள். அப்பொழுது அங்கே கூடியிருந்தவர்கள் அவர்களுடைய மக்கள், அவர்களுடைய உறவுகள், அவர்களுடைய குறைஷி வம்சத்தினர்கள், அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நின்று கொண்டு சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா? எல்லோரும் ஒரே வார்த்தையாக கோரஸாக சொன்னது, நீங்கள் சாதிர், நீங்கள் உண்மையாளர், நீங்கள் உண்மையாளர். எனவே நீங்கள் சொல்வதில் பொய் கலப்பு எதுவும் இருக்காது, நாங்கள் அதை நம்புவோம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே உள்ள அவர்களுடைய உறவுகள், மக்கள், மஹல்லாவாசிகள் சொன்ன பதில். அதை கேட்ட பின்புதான், அந்த பதிலை அவர்களிடத்தில் வாங்கிய பின்புதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். இந்த மலைக்கு பின்னால், இந்த மலைக்கு பின்னால் நம்மை தாக்குவதற்காக, நம்மிடம் சண்டை போடுவதற்காக ஒரு கூட்டம் வருகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா? கேள்வியோடு இருக்கிற அடுத்த இன்னொரு கேள்வி, எப்படி மக்களை உலகியல் ரீதியாக தயார்படுத்துகிறார்கள்? நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை மக்கள் நம்ப வேண்டும், உண்மை என்பதை புரிய வேண்டும் என்று சொன்னால் அதை உறுதிப்படுத்துவதற்காக அடுத்த கேள்வியை கேட்கிறார்கள். இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை சண்டையிடுவதற்கு, உங்களை அழிப்பதற்கு, போர் செய்வதற்கு வருகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா என்பதாக கேட்டார்கள். அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், ஆம் நம்புவோம் என்பதாக சொன்னார்கள். நாங்கள் சந்தேகப்படுவோம், அப்படி ஒரு கூட்டம் வருகிறதுனா எங்களுக்கு தெரியும் அல்லவா, எங்களுக்கு தெரியாம உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எங்களை விட பெரியாளா, அப்படிலாம் யோசிக்கிற பேசல. அல்லது அப்படி ஒரு படைப்பட்டாளம் வருகிறது என்று சொன்னால் அந்த படைப்பட்டாளத்தினுடைய சமிக்ஞைகள், அடையாளங்கள் முன்னரே எங்களுக்கு தெரிந்திருக்குமே, எதுவுமே எங்களுக்கு வரவில்லையே, எந்த வியாக்கியானம் விளக்கங்களும் சொல்லவில்லை.
எல்லா மக்களும் சொன்னார்கள், நீங்கள் அப்படி சொன்னால், மலைக்கு பின் ஒரு கூட்டம் எங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் அதை நாங்கள் நம்புவோம் என்பதாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதிலையும் வாங்கிய பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனே, இறைவன் ஒருவனே என்பதை சொல்வதற்காக நான் இங்கே இப்பொழுது நிற்கிறேன். என்ன சொல்றாங்க? தௌஹீதுடைய ஏகத்துவத்தை மக்களிடத்திலே பிரகடனப்படுத்துவதற்காக தான் நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறேன், தீர்க்கதரிசியாக உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற செய்தியை சொல்வதற்கு இத்தனை விஷயங்களை வாங்கிய பின்பு சொன்னார்கள், நாம் இறைவன் ஒருவனையே வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது, இணை துணை கற்பிக்க கூடாது என்ற சித்தாந்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்தை சொல்வதற்கு எவ்வளவு மெனக்கெட்டு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சொல்லக்கூடிய இடம் பாத்திலான அசத்திய கொள்கை உடையவர்களிடத்திலே பேசக்கூடிய ஒரு சூழல். அப்பொழுது இத்தனை விஷயங்களையும் சொல்லிதான் சொல்ல வேண்டிய தேவை. சரி, அதை சொன்னவுடன் அப்படியா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக சொல்லவில்லை யாருமே. எல்லா மக்களும் புறக்கணித்து விட்டார்கள். எல்லா மக்களும் நீங்கள் சொல்வது உண்மை, நீங்கள் உங்களுடைய பேச்சில் பொய் கிடையாது என்றெல்லாம் சொன்ன அதே தலைவர்கள், அதே மக்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம், இது உண்மை அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஏகத்துவத்தை மறுத்துவிட்டு புறம் தள்ளி சென்று விடுகிறார்கள். அப்படித்தான் இந்த இஸ்லாம் என்பது ஆரம்பித்தது. ஆனால் அதன் பின்பு அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய பரவல் இன்று உலகம் முழுக்க பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தில் 2வது நிலையில் இஸ்லாமிய மார்க்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, உலக அளவில் அதிக முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட அதிகமான மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு புதிதாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலை நாடுகளில் பல நாடுகளில் இஸ்லாமியர்களாக அதிகம் கன்வெர்ட் ஆகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பது நடைமுறை காலத்தினுடைய தகவல்களாக இருக்கின்றன. ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்திருக்கக்கூடிய வாலிபர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த நிகழ்வை பரிபூரணமானதாக ஆக்கி தருவானாக. இது போன்ற இந்த நிகழ்வுகள் எல்லா இடங்களிலும் பரவலாக தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தஆலா அதற்குரிய சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. அதனுடைய ஆர்வத்தை, அதனுடைய ஈடுபாட்டை மென்மேலும் பலப்படுத்தி தந்திருவானாக என்பதாக துஆ செய்து கொண்டு நிகழ்வை தொடக்குவதற்கு ஆரம்பமாக ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹஸரத் அவர்கள்